நான் கலைஞருக்கு போட்டிருந்தேன். அவங்க பசங்க வந்து அதுவும் செய்கிற மாதிரி இல்லை, அதனால் விஜய்க்கு. விஜய் அண்ணா தான் வருவாங்க, கண்டிப்பாக விஜய் அண்ணா தான் வரணும். இப்போ இருக்க இதோட இன்னும் அடுத்தது எதனா எதிர்பார்க்குறோம் நாங்கள், எதனா அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு இதுவே இருக்குது, வேறு எதுவும் இல்லை. திமுக வேணும், ரெட்டாலே வேணும், புதுசாக ஒரு ஆள் வரணும், நல்ல மண். யார்? விஜய் வரணும். நல்லது. அவர் 250 கோடியை விட்டுட்டு வராரு. அவர் கொள்ளை அடிக்கணும்னு வரல, திருடணும்னு வரல. என்ன அதுக்கு மேலே தான் கிடைக்கணுன்றாங்க. அவர் நல்லது செய்வார்னு எனக்கு மனசு தீவுது. நாங்களாம் கட்சியிலேருந்து இங்கே தான் உட்காந்துக்கிறோம் பிளாட்பாரத்தில். அவர் வந்தால் நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே இப்போதைக்கு எதுவுமே சரி கிடையாது, சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பசங்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது, சின்ன பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, வயசானவங்களுக்கு கூட பாதுகாப்பு கிடையாது. எனக்கு நாங்கள் எல்லாம் பண்ணுறோன்றாங்க, ஆனால் எதுவுமே பண்ணல. பப்ளிசிட்டி மட்டும்தான் இருக்குது தவிர்த்து மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. எங்கள் தளபதி எப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தலாம், நாங்கள் வந்து அவர் வந்து ஆக்டரு அதுக்காக சொல்கிறோன்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அது கிடையாது, உண்மையாக எங்களுக்குள்ள ஒருவர் அவர், சரிங்களா? 100% எங்கள் தளபதி தான். விஜய் அவர் நல்லது பண்ணுவார்னு நம்பிக்கை. முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இத்தனை வருஷமாக எல்லோரும் இது கோல்மால் பண்ணாங்க. இந்த தடவை வந்து அவர் தான் வரணும்னு எங்களுக்கு ஆசை.